ஹைடெக்ஸ்லாம் இருக்கீங்க நம்புறேன். நான் வந்து ஃபேரிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வி வில் குக். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஹாப்பியாகவும் இருக்குது சேடாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஹாப்பினஸ் பார்த்தோன்னா லைக் இது வந்து லாஸ்ட் பார்ட்டுன்னு ஏன் வந்து அந்த ஹாப்பினஸ் ஏன் இருக்குன்னா அப்பா இந்த இந்த சீரீஸ் முடியுது. ஏன்னா வந்து பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ்லேருந்து பார்க்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை நான் போட வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகி இதில் வியூஸ் வருதோ இல்லையா, நான் போடுற ஷார்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸில் தான் நிறைய வருது. அதனால தான் நான் வந்து ஓகே இதை நம்ம சேனலில் டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சைட் பை ஷார்ட்ஸும் போட்டுருக்கேன். ஸோ வந்து எப்படி சொல்கிறதே தெரியல. அண்ட் சேடான விஷயம் என்னென்னா, எனக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் வந்து ஏதோ ஒரு இந்த சீரீஸுக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பெரியதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுக்கு நிறைய சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஏன்னா நான் இது முடித்தேன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ வியூஸ் வரலாம் தெரியாது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து வேலை பேச முடியல. ஸோ டேரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன வார்னிங் தான், பேக்கேஜ் சுத்தரமாக இல்லைன்னு என் விஷயம் தான் சொல்லி சாட்டேன். அண்ட் இது டிஸ்கண்டென்ஸோ வச்சுருந்துச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட்டில் இதோட முடிச்சிருப்பேன். நான் ஜிம்மன் வந்து ஜங்குக்கையும் தாங்கியும் வந்து அமுச்சிட்டு அப்படியே வந்து அந்த சொப்பாவில் உட்காந்துருப்பான். ஸோ நான் அதோடய நிறுத்தியிருப்பேன். ஸோ வந்து அங்கடா வீடியோக்குள்ளே இருக்கலாம். இப்போ வந்து ஜிம்மன் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பான். அவன் வந்து அப்படியே வந்து டயர்டாக உட்காந்துருக்கான். அப்படியே படுத்துக்கான். அங்கே வந்து உட்காரக்குள்ள படுக்கிறான் அப்படியே. இப்போ வந்து அவனுக்கு ஒரு கால் வருது. யாரா இந்த டைமில் கால் பண்ணுது, காலங்கத்திலே கால் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறையா இல்லை, இங்கே தான் கால் பண்ணுறது. ஸோ வந்து அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ சொல்லு இங்கே. ஹே ஜிம்மன், எப்படிக்கா ராக்கியா? நல்லா தாண்டா இருக்கேன். என்ன வாய்ஸ் நல்லா இருக்கு? நீ வேறு இவங்க லவ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு என்கிட்ட வேறு போட்டி போடுறாங்க. நான் என்ன பண்ணுறது? அச்சோ சரி ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து என்னடா அது வந்து இருக்கிற அது என்னடா சொல்லடா. அது எனக்கு கல்யாணம் வரப்போதுடா. கல்யாணம் நடக்குது. ஸோ சீக்கிரம் வந்துடு. கல்யாணமா? என்னடா சொல்கிற நீ? ஆமாண்டா. டீ நீ யார் கூட சேர்ந்துருந்த? நான் இது வரைக்கும் பார்த்ததுல நீ யார் கூட இல்லையே. என்ன சடனாக அரேஞ்ச் மேரேஜா? வீட்டில் பார்த்தாங்களா? அதனால உனக்கு தெரிஞ்சவன் தான். எனக்கு தெரிஞ்சவனா? யார் அது? இவங்க யாரும் பிடிச்சிருக்கான். யார் அது சொல்கிறா? அது வேற இல்லைடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லண்டன் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிங்களே அவன். கோபியாடா? நீ என்னடா சொல்கிற? இது எப்படா நடந்தது? அது வந்து நீங்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் நானும் ஜியோ அப்படியே கொஞ்சம் நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்மா. அதுக்கப்புறம் அவனோட மேட்சும் என்னோட டைப்பும் அவனோட டைப்பும் ஒரே மாதிரி இருந்துதான். சரி எதுக்கு வெள்ளையான பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் 2 பேருமே அப்படியே வேற வேண்டா என்கிட்டயே சொல்லாமல் பண்ணுறேன்னு. இல்லை அதுதான் இல்லை. இது முக்கியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? போன வாரம் தான் நாங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதோ இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உனக்கே தெரியும், நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட பையன் தான் ஓபி. ஸோ அப்படியே பிஸ்னஸ் அப்படியே வந்து கொஞ்சம் அதுவும் டெவலப் ஆகும். இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் அப்படி லைஃப் சேர்ந்து போகல. ஸோ அதில் வந்து போன வாரம் சொல்லுவது போன மாதம் அப்படியே தான் இருந்தோம். ஓ நைஸ்டா, ரொம்ப நைஸ். ஆமாம், எப்போ கல்யாணம்? அடுத்த வாரம் ஃப்ரைடே. இன்னும் ஒரு வாரம் தானடா இருக்கு. என்னடா இப்போன்னு சொல்கிற? நேற்று தானே மேரேஜே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீ இன்றைக்கே வந்துடு. என்ன சொல்கிறேன்? இன்றைக்கே வா? வாய்ப்பே இல்லை ராஜா, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. என்ன என் கல்யாணத்துக்கு நீ வர மாட்டியா?
டேய் நான் வர வேண்டாம், வராமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் ஏன் புருஷன் இங்கே வரணும்ல, அவங்களுக்கு வேலை இருக்குல்ல. எனக்கெலாம் தெரியவே தெரியாது. நீ வந்தே தீர்ற. சரிடா வரேன், வந்து தீர்றேன் சரியா. சரி நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து யுங்கியோட பேக்ரவுண்ட்லேருந்து அங்கே ஜேகப் தான். யுங்கி என்ன பண்ணுறான், சீக்கிரம் வாங்க. சார் நான் சீக்கிரமாக அவனுக்கு கால் பண்ணுறேன் சரியா, பாய். அதுக்குள்ளே ரொமான்ஸா? சச்சா அவ்வளோலாம் யோசிக்காது. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஒன்றை மாதிரி எப்படி ஃப்ரீயாக விட முடியுமா, அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் வந்து என்ன சைடில் போக்கில் அப்படியே எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறேனியா, சும்மா தான் சொல்மேட், அதெல்லாம் கிடையாது. தப்பாக தான் வச்சுக்க சரியா. இப்போ அவள் எதுவும் வேலைக்காக கூப்பிட்றான், நான் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா, பாய். வே இங்கே பாரு, சீக்கிரமாக இன்னைக்குள்ளே வந்துடு. வரேன்டா நீ போய் போன. அப்படின்னு சொல்லி வைக்கிறான். இங்கே வந்து ஜிம்மன் பாரியா, இவன்லாம் பக்கத்தில் இருக்க நான் பிடிச்சான். சீக்கிரமாக பிடிச்சி ஜாலியாக வாழ்றேன், நான் மட்டும்தான் இங்கே. ஃபஸ்ட்டு இதை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேங்க் கால் பண்ணுறான். ஆனால் தேங்க் அந்த கால் பண்ணோடனே அவன் தேங்க் வந்து கட் பண்ணிடுறான். என்னடா இவன் கட் பண்ணுறான், ஜங்குக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறான். அவனும் கட் பண்ணுறான். என்னாச்சு, ஏன் கட் பண்ணுறாங்க? சரி என்ன மீட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருப்பான். இந்த சைடில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் மாஃபியாஸ் கூட அப்படி வந்து அது வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கரெக்டாக தயாங்கும் ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் உட்காரிக்கும். ஒரு பெரிய டேபிள், அந்த பெரிய டேபிளில் நிறைய மாஃபியாஸ் உட்காந்துருக்காங்க. அந்த மாஃபியாஸில் அவங்க வந்து நடுவில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து தேங்க உட்காந்துருக்காங்க, ரைட் சைடு ஆப்போசிட் ரைட் சைடு ஜங்கு உட்காரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து 2 பேருக்கும் அந்த கால் வரத்தை பார்த்து கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஜங்கு அப்படியே வந்து கண்ணாலே தேங்கிட்டு பேசுகிறாங்க. என்னடா கால் பண்ணுறாங்க, உனக்கு கால் பண்ணானா? எனக்கு கால் பண்ணான் அப்படின்னு சொல்லி கண்ணாலே பேசிக்கிறாங்க. சரி அப்புறமா பேசிக்கலாம் விட அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுடுறாங்க. இப்போ வந்து அதே மீட்டிங் ரூமில் இப்போ வந்து ஒரு மாஃபியா பேசுகிறாங்க. அது யாரையும் இல்லை, நம்ம நம்ஜன் தான் பேசுகிறான். பேசிட்டு அவன் வந்து சொல்கிறான், இந்த டீலுக்கு எங்களுக்கு ஓகே தான் மிஸ்டர் ஜியான் அண்ட் கிம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு சொல்ல இங்கே தாங்க வந்து நாட் பண்ணுறான். இங்கே வந்து நம்ஜன் அப்போ சரி கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லி அவன் சைன் பண்ணிட்டான். இங்கே ஜங்குக்கும் சைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த மீட்டிங்கும் ஓவர் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கும் தேங்கும் வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு இங்கே வந்து தேங்காய் என்னடா அவன் ஜிம்மன் எப்போவுமே கட் பண்ணால் திருப்பி கால் பண்ணுமா, ஆனால் ஒரு சொல்லிய கால் கட் பண்ணிட்டான். என்ன பிரச்சனை இருக்குமாண்ணா? அதெல்லாம் இருக்காதுடா, நீ வேணால் கால் பண்ணிப்ப அப்படின்னு சொல்ல இங்கே வந்து பின்னாடி நம்ஜன் வாய்ஸ் கேட்குது. என்ன பாஸ் நீங்கள் என்ன அப்படியே வந்து மாஃபியா வந்துடுறது என்ன வந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறான். அதெல்லாம் இல்லை நம்ஜன், கொஞ்சம் ஃபேமிலி அப்படி இருக்குது. கேள்விப்பட்டேன் உங்களை பற்றிலாம். இங்கே வந்துட்டேன், என்ன விஷயங்களை பற்றி? என்ன ஒன்றா காலேஜில் படித்தோம், ஜாக்சன் காய்னா என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஓ அவங்க சொன்னாங்களா? இப்போ தான் லைஃப்லாம் ஒழுங்காக போகுது போல். ஆமாம் நம்ஜன், இப்போ தான் இது ஒரு நாளாக போய் எனக்கு. அதான் எங்கே ஜின்னா காணும்? அவனா உங்களை மாதிரி லேட்டாக தான் சேரல, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சேர்ந்துட்டனால குழந்தை குட்டியோட அவன் இருக்கான். இங்கே வந்து நம்ஜன் இப்படி சொன்னோடனே வந்து ஜங்குக்கு தாங்க அப்படியே 2 பேரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே வந்து ஜங்கு உனக்கு குழந்தை இருக்காவா? ட்வின்ஸ் ப்ரோ
அட பாவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க. நீங்கள் ஸ்லோவாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ இதில் இருக்க சேர்றதுக்கு முன்னாடி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் வச்சுருவோம். ஓ, நைஸ் நைஸ். இப்போ என்ன குழந்தைக்கு என்ன வயசு? அவனுக்கு 2மே பாய்ஸ் தான். இப்போ தான் 1 வயசு. ஓ, கங்க்ராட்ஸ். இங்கே வந்து ஜங்குக் நீ நம்ஜூன் கூட பேசுங்க, நான் ஜிம்மன் கிட்ட என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இங்கே என்னன்னா வந்து நம்ஜூன், தாயாங், ஜங்குக், ஜாக்சன், இவங்களாம் 4 இவங்க வந்து 5 பேரும் ஓகேங்களா. இந்த 5 பேரும் வந்து சேர்ந்து காலேஜில் படிச்சுன்னு தான் இருந்திருப்பாங்க. பட் நம்ஜூன் கொஞ்சம் படிப்பாளி. ஸோ அதனால் வந்து இவங்க கூடலாம் அவ்வளோலாம் சேர மாட்டான். ஸோ சேருவான், அதுக்குன்னு ரொம்ப இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அவன் கொஞ்சம் படிக்கலையே இருப்பானா. அதே மாதிரி ஜின் வந்து 3rd இயர் படிக்கிற ஒரு பையன் ஓகேவா. அந்த டைமில் ஓகேங்களா 3rd இயர் படிச்சுன்னு இருந்திருப்பான். ஸோ வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் லைக் நம்ஜூன் வந்து வந்து படிப்பெலாம் முடிச்சுட்டு அவன் வந்து மாஃபியா அண்ட் சிஓவா இப்போ 2மே ஆட் பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸும் சைட் பை இதுவும் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. மோஸ்ட்லி சிஓவாக தான் இருப்பான். ஏன்னா ஜின்காவே வந்து மாஃபியா கொஞ்சம் தள்ளி இருப்பான், அதுக்குன்னு ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி ஜின் வந்து சொன்னால் இல்லை ட்விஸ்ட்னா, ஜின் வந்து யுங்கியோட ஃபேமிலி இருக்குல்ல, அதனால லாங் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ரிலேட்டிவ் ஜின். அது வந்து யுங்கிக்கே தெரியாது. லிட்ரலியாக யுங்கிக்கே தெரியாத விஷயம் இது. ஸோ வந்து ஜிம்னுக்கும் தெரியாது, அப்சல்யூட்லி ஜிம்னுக்கும் தெரியாது, யுங்கிக்கும் தெரியாது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவன் கேபினுக்கும் அந்த கேபினுக்கு போய் ஜிம்மன் கால் பண்ணுறான். ஜிம்மன் அட்டன் பண்ணிட்டு ஜிம்மன் சாரிடா, அது மீட்டிங்கில் இருந்தேன், அதான் அட்டன் பண்ணல. என்ன விஷயம், நான் கால் பண்ணியிருந்தேன்? அது ஒன்றும் இல்லை, யுங்கிக்கு கல்யாணம், அதான் இன்னைக்கு ஈவினிங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தனியாக போகிற? இல்லை, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் தான் இருந்தேன். நீங்கள் வேலையில் இருப்பீங்க. ஸோ இப்போவே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். அதான் இப்படி நான் வேணால் தனியாக போட்டா இல்லை? அந்த தப்பா மட்டும் பண்ணாத. சரி, நான் தேங்கிட்ட பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு போயிடாத டக்குன்னு. ஓகே ஓகே ஓகே, நான் போக மாட்டேன், ஜஸ்ட்டு சொன்னேன். ஆமாம், நான் சடனாக கல்யாணம். அது அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தில்ல, அப்போ ஜேவப்பு இருந்திருப்பான் இவங்க பக்கத்தில். ஜேவப் வந்து நான் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் கூட தான் நான் போக வேண்டியதாக இருந்திருப்போம். ஸோ இது சொல்லியிருப்பான் அவன்கிட்டே. சொல்ல நம்மளுக்கு ஜேவப் அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தானே? ஆமாம் அவன் தான். சரி, நான் தேங்கிட்ட சொல்லிவிட்டேன். நான் வந்து கேட்டுட்டேன், உன்னை நானே ட்ராப் பண்ணட்டா இல்லை நம்ம 3 பேருமே போகலாமான்னு யோசிக்கிறேன். சரியா, எனக்கு கொஞ்சம் ஷெடியூல் இருக்குது, அப்போ பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ஓகே, ஆனால் சீக்கிரமாக சொல்லிடு. அவன் இன்றைக்கே வரா சொன்னான். சரி ஓகே, வைக்கிறேன். பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் வைக்கிறான். இப்போ வந்து இங்கே தாயாகவும் நம்ஜூனும் அப்படியே சந்தோஷமாக பேசியிருக்காங்க. லைக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஜங்குக் அப்படியே வந்து தேங்கிட்ட போய்ட்டு இங்கே வந்து என்னடா இது கால் பண்ணா? அது ஒன்றும் இல்லை, அது வந்து இவங்களுக்கு மேரேஜா. ஸோ அதனால் அவன் வந்து இன்றைக்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம். இன்றைக்கேவா? அவன் என்ன சடனாக கல்யாணம்? தண்டா ஜியோ நமக்குல சொல்லியிருக்கானே ஜிம்மன். ஆமாம், அவங்க 2 பேரும் கல்யாணம், அதுக்காக கூப்பிட்ருக்கான். ஓகே. ஆனால் எதுக்கு இன்றைக்கே போகணும்? அவங்க 2 பேரும் க்ளோஸில், நான் இன்றைக்கே கூப்பிட்ருக்கான். சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இல்லை, ஈவினிங்கே பிளான் பண்ணுறான். என்ன அவ்வளோ அவசரம் அவனுக்கு அவசரம், நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றா ட்ராப் பண்ணிட்டு வேணால் வரலாம், நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வர ஷெடியூல் இருக்குது. சரி ஜங்குக், நீயே போய் ட்ராப் பண்ணிட்டு வேணா வா, இல்லைனா அங்கேயே இரு, நான் இங்கே வேலையை பார்த்துக்கிறேன். அவங்க கூட நீ இரு வேணாம். இல்லை சேர்ந்து 3 பேரும் போனாலும் போகலாம், இல்லைனா வேண்டாம், ட்ராப் பண்ணிட்டு வருது.
அதான்டா சொல்கிறேன், நீ வேணா அவன் கூட இரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன். ஏன்னா வேலையில் என்ன பிரச்சனையாக இருந்தால் உனக்கு கால் பண்ணுறேன். நீ மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணு லேப்டாப்பில், சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்ல இங்கே நான் கொஞ்சம் ஹலோ 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 நானும் இங்கே வரேன். என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சும்மா ஃபேமிலி ப்ராப்ளம் தான். அது கொஞ்சம் ஜிமன் வந்து ஃபங்க்ஷனுக்காக எனக்கே போகணும்னா அதான். ஓ ஓகே ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு கால் தான் வருது. ஸோ அது பார்த்தோன்னா நம்ம ஜின் தான். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான கால் வந்துச்சு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சிரிச்சுட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இங்கே வந்து நம்ஜன் போயிடுறான். நம்ஜனை பார்த்தோன்னா அவன் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஜென். எங்கே இருக்கா? 2 குழந்தை என்னால் பார்த்துக்க முடியல, உனக்கு தெரியும்ல. எங்கே போயிட்டா? ஈவினிங்கே வரேன்னா. சாரி கொஞ்சம் அர்ஜென்ட்டான மீட்டிங் வந்துச்சா, அதான் டூ லாங். இப்போ முடிஞ்சிச்சு, இதோ வந்து எனக்கு வந்தவே. சீக்கிரம் வா. வரேன் வந்துடுறேன், சரியா? பாய். சீக்கிரம் வா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து ஜிமன் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜங்குக் அண்ட் தயாங் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்து ஜிமன் வந்து பேக் பண்ணியிருக்கும் போது கரெக்டாக யாரும் பேக் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம தயாங் தான். இங்கே வந்து அப்படியே வந்து பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தயாங் தான். ஏன்னா நீக்கே போகணுன்னு சொல்லி அடம்பூச்சி நிற்காமே. ஆமாம் தயாங், உனக்கு தெரியாதா? சோல்மேட் தானே அவன். அடுத்த வாரம் உனக்கு மேரேஜு, அதுக்குன்னு இன்னைக்கேவா? பார்த்துக்கணும்ல, அவனும் என் ட்வின் பிரதர் மாதிரி தானே. ஆனால் நான் கரெக்டாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறமா? சாரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வருவேன். இப்போ வர முடியாது, ஜங்கு மட்டும் தான் உன் கூட இருப்பான், ஓகேவா? ஏன் அப்படி, எதுக்கு அப்படின்னு வந்து அப்படியே திரும்பி கேட்குறானா அவனை. அந்த அக்கா பிரேக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் தயாங்க பார்த்துட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை கிடையாது, அதான் முடிச்சு தான் வர முடியும். ஜங்குக்கும் கூட இருப்பான், கவலைப்படாத. நீயும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தானே ஆல்மோஸ்ட். இல்லை என்ன நீ புரியுது பட் அர்ஜென்ட்டான வேலையில் கொஞ்சம் புருஷனுக்கு புரிஞ்சுக்கும். போதறாங்க. என்ன நீ சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோலாம் கூச்சக்கூடாது, சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜங்குக்கும் கூட இருப்பாண்டி. என்ன மூஞ்சி திருப்பி போகிறேன். இவனடா இங்கே வந்து ஜிமன் வந்து அப்படியே போயிருப்பான். எனக்கு அந்த தேங் லைட்டாக தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து போகிறான். ஜங்குக்கு வந்து பக்கத்தில் தான் இருந்திருப்பான். இருந்துட்டு சிரிக்கிறான். வா வாட்டே கண்குள்ளாத காட்சி. இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருப்பேன். கொன்றுவேன் அவனை. போய் சமாதானம் வந்துடுறா போடா. ஹலோ, இது இப்போ உங்கள் கூட பிரச்சனை, நான் இதுக்கு வந்து பண்ண முடியாது. அவங்க கூட எப்படி இருந்தாலும் நான் தான் போகிறேன். அப்படியே கொஞ்சம் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நீ கொஞ்சம் மூடு, நானே பார்த்துக்கிறேன், உன்கிட்ட போய் கேட்டேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேங்க போகிறான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே சாஞ்சிக்கிறான், அந்த டோர் கிட்ட சாஞ்சிக்கிறான். இங்கேருந்து தாங்க அப்படியே ஜிவன் பின்னாடி போக ஜிவன் வந்து அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து போகிறான். இங்கே அப்படியே வந்து அப்படியே ஜிவனை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து அவன் ஜஸ்ட் கிட்ட அப்படியே 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. 2 பேரும் க்ளோஸாக இருந்துட்டு இங்கே வரேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரேன். இப்படிலாம் கோச்சிக்கூடாது, சரியா? போதாங்க, நம்ம 3 பேரும் ஜாலியாக அங்கே இருந்துடலாம். இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நாங்கள் இருக்குல்ல. தெரியும் என்ன பண்ணுறது, வேலை வந்துருச்சு. ப்ளீஸ் தாங்க, இந்த ஒரே ஒரு வாரம் ஜெயமனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான வாருங்க. ஸோ ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை, இதுதான். சரி ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி வராத, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வா ப்ளீஸ், எனக்காக. நம்ம என் ஃபேமிலியில் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ல. சரி ட்ரை பண்ணுறேன். சரி நீ பார்க்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு 3 நாளைக்கு முன்னாடி வருவேன்.
ஏய் எப்படி அது அதுதான் வேலை இருக்குன்றாளா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ப்ராமிஸ். ம் சரி இப்பயாச்சு. ம் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா லைக் நம் ஜின்னை பார்த்தோன்னா இங்கே வந்து ஜின் வந்து குழந்தைங்கள அப்படி கையில் வச்சுருக்கான். கரெக்டாக நம் ஜின்னும் உள்ளே வந்துட்டு ஜென் எங்கே இருக்க உள்ளே வா. ஆ என்ன 2 சிங்கக்குட்டிங்களும் தூங்கினுக்கு போல், எனக்கு ஒன்று கொடு. இந்த பொடி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தா? சாரி கொஞ்சம் மீட்டிங் இருந்ததா அதான். சரி இந்த ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுறா. இல்லை புரியல. அட உன் ஒர்க்கில் லீவ் போடுன்றேன். ஏன் 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 அது ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் தூரத்தை சொந்தனாலும் இன்றைக்கே எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டாங்க. ஸோ போகணும். ஏய் என்னாலாம் ஒரு வாரத்துக்கு லீவ் பண்ண முடியாது. எப்போ கல்யாணம்? அந்த ஃபங்க்ஷன் மேரேஜ் வந்து ஃப்ரைடே போல், அடுத்த வாரம் ஃப்ரைடே. அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. வேணா வெனஸ்டே போயிடலாம் சரியா? என்னாலாம் ஒரு வாரத்துக்குலாம் லீவ் போட முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. எனக்கா லீவ் போட மாட்டியா? ப்ளீஸ்டா கொஞ்சம். சரி ஓகே, அட்லீஸ்ட் நானாச்சும் போயிடுறேனே. நீ தனியாக போய் என்ன பண்ண போகிற? குழந்தைங்கள வச்சுக்கிட்டு, ஒரு வயசு குழந்தைங்கள நீ ரெண்டுமே எப்படி பார்த்துப்ப? அதெல்லாம் வேணாம். நீங்கள் காலையில் போயிட்டு நைட்டு தான் வரீங்க, அப்போ நான் பார்த்துக்கலையா? அந்த மாதிரி தான் அங்கே எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்களே, அப்போ பார்த்துப்பேன். ஜின் சொன்ன கேளு, வேணாம். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அதுக்குன்னு. ஏய் உடம்புக்காக தாண்டி சொல்கிறேன், வேறு எதுக்காக சொல்ல போகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இப்படி போகிறாங்க. ஸோ இப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகுது. அதே நாளில் ஜிம்முனும் ஜங்குக்கும் போயிடுறாங்க. இங்கே தேங்க் வேலை வந்திருக்கும், ஸோ தேங்க் வந்திருக்க மாட்டான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம் ஜின்னை பார்த்தோன்னா, எனக்கு சொன்னால் ஜின்னுக்கே வந்து யுங்கி தான் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி யுங்கி வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் அந்த ரிலேட்டிவ்னு வந்து ஜின்னுக்கும் தெரியாது, யுங்கிக்கும் தெரியாது, ஜிம்முனுக்கும் தெரியாது, ஈவன் நாம்ஜூன் அண்ட் தயாங் ஜங்குக் இவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிம்முனும் ஜங்குக்கும் போயிருப்பாங்களே. ஸோ போயிட்டுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லா கல்யாண வேலையும் நடக்குது. இப்போ வந்து யுங்கியும் ஜேஹோப்பும் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்து பேசி நிற்பாங்க. ஸோ கரெக்டாக ஜிம்முனு உள்ளே வந்துட்டு யுங்கியா ஐ ஜிம்மன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஐயோ நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணினக்கா. இங்கே வந்து ஜங்குக்கு தான் பார்த்துட்டு தான் இருப்பான். பார்த்துட்டு யாரையே இவ்வளோ கட்டி பிடிப்பானான்னு தெரில, இவன் இவ்வளோ கட்டி பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இங்கே வந்து இங்கே தான் இங்கே பாரு, கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் போகிறேன், புரியுதா? நல்லாவே புரியுது. ஒரு வாரம் கூட இருந்திருப்பேன் சரியா? இங்கே வந்து ஜங்கு அது ஒரு வாரமா? ஐயோ இங்கே டேரா போட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லி இங்கே பேசி அவன் யோசிக்க. இங்கே வந்து ஜெயோ அப்படியே வந்து ஜிம்கிட்ட போகிறான். போயிட்டேன் என்ன ஜெயோ கடைசியில் ஏன் சொல்மேட்டே நீ பிடிச்சிக்கிட்ட போல? விட கவலைப்படாத, உன்னோட சொல்மேட் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துப்பேன். பார்த்துக்கணும் புரியுதா? பார்த்துப்பேன் ஜிம்மனா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் அப்படி பேசியிருக்காங்க. ஸோ வந்து டேஸும் அப்படி பாஸ் ஆக இங்கே வந்து இவங்க 3 பேரும் பிரியவே இல்லையே. ஜங்குக்கும் அங்கே வந்து தனியாக மாட்டியிருக்கான், கம்பெனிக்கு யாருமே இல்லை. அந்த 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 ஃபங்க்ஷனில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க. அந்த ரிலேட்டிவ்ஸில் யாருமே ஜங்குக்கு தெரியாதுல்ல. ஸோ ஜங்குக்கும் யாருக்கும் தெரியாது, அந்த ரிலேட்டிவ்ஸுக்கும் ஜங்குக்கு யாரும் தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் தனி மரமாக அங்கே அப்படியே ஆக்வர்டாக அப்படியே அங்கே உட்காந்து நிற்கான். என்ன பண்ணே தெரியல. சம்டைம்ஸ் ஜிம்முன்னு வந்து அவங்க கூட பேசுவான். லைக் எப்படியாச்சும் ஜிம்முக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெனஸ்டே போல் வந்து இப்போ வந்து தான் கரெக்டாக நம் ஜின் வராங்க. இவங்க 2 பேரும் வராங்க.
குழந்த குட்டியோட 2 குழந்தைங்களும் குட்டி அது 4 பேரும் வராங்க. ஓகேங்களா? இவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறாங்க அவங்க அம்மா அப்பா கூட, லைக் ஜின்னோட அம்மா அப்பா கூட. ஸோ ஜங்குக் எல்லாத்தையும் பார்த்து நிற்பான். அப்படி பார்க்கும்போது இவங்க வர்றத பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க ஜங்குக் யோசிக்க, என்னடா இவன் வரான் அப்படின்னு யோசிக்க, இங்கே நாம்ஜூனும் கரெக்டாக ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே, என்ன ஜங்குக் இங்கே இருக்கான்? ஜின், நான் வந்துடுறேன் இரு. ஓகே போ அப்படின்னு சொல்லி போயிருப்பான். இங்கே நாம்ஜூன் கையில் ஒரே ஒரு குழந்த மட்டும் இருக்கும். ஸோ அந்த குழந்தை கையில் தூங்கி நிற்கு. ஓகேங்களா? கையில், ஏன்னா ஜின்னால் 2 குழந்தையெல்லாம் பார்த்த முடியாதுன்னு சொல்லி ஜங்குக்கை மீட் பண்ணும்போது அப்படியே குழந்தையோட எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இங்கே ஜங்குக் நாம்ஜூனை பார்க்குறேன், நாம்ஜூன் ஜங்குக்கை பார்க்குறேன். 2 பேரும் போய் மீட் பண்ணி பேசிட்டான். இங்கே ஜங்குக், என்ன நாம்ஜூன் நீ என்ன இங்கே இருக்க? ஜின்னோட லாங் ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் இது, மேரேஜ், அதுக்கா? அப்போ நீங்கள் இந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவ்லா? ஆமாம். அடா கடவுளே, இது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேனே. ஏன் அப்படி சொல்கிறேன்? எங்கள் தனியாக நான் தான் கஷ்டப்படுறேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த? நானா? இதோ அவங்க அந்த கல்யாணம் மாப்பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் கூட பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா? ஆமாம், அவன் தான் என் ஒய்ஃப். அது ஜிமன் தானே? ஆமாம். அப்போ யூனிக்கு தான் கல்யாணமா? இது கூட தெரியாதா உங்களுக்கு? இது தெரியாமையா இங்கே வந்தீங்க? அது ஜின்னுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. குட், வாட் யுவர் ஹஸ்பண்ட்? அப்படி இல்லை, அது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அம்மா, இதான் உங்கள் குழந்தையா? ஆமாம். பேர்லாம் வச்சிட்டிங்களா? பேர்லாம் வச்சாச்சு. அண்ட் சரி, ஓகே, அப்புறமா பேசலாம், கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போய் ஜின்னை பார்க்கணும், சரிங்களா? ஜின்னை பார்க்கணுமா? ஜின் எப்போ ஜிம்னை பார்க்கறதுக்காக போயிட்டானே. ஓ, போயிட்டானா? சரி, ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம், பாய். நான் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசணும். சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி போகிறாங்க. ஸோ நம்ம இப்படி இந்த பக்கம் ஜின்னை பார்த்தோன்னா, ஜின்னை பார்த்தோன்னா நம்ம ஜின்னோட அம்மா சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக போய் பார்க்கறதுக்கு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் ஜின்னுக்கு ஜூனியர் பசங்க யார் யாரெல்லாம் நல்லாவே தெரியும். அவங்க அப்படியே கொஞ்சம் பேசியிருப்பாங்க. நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ பேசியிருப்பாங்க. ஸோ ஜின்னுக்கும் யுங்கி, வயன் அண்ட் ஜிம்மனை நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னா ஜின் அப்படி போகிறான். போயிட்டு, யுங்கி, சீனியர் என்ன இந்த பக்கம்? உனக்கு தான் கல்யாணமா? ஆமாம். அப்படின்னா உன்னோட ரிலேட்டிவா? எனக்கு இப்போ தான் தெரியுது. என்ன ரிலேட்டிவா? மின்னங்கிள் ஐ திங்க் எனக்கு மாமா முறை வரும்னு நினைக்கிறேன், தெரியல. நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் உனக்கு. அப்படியா? அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மனும் பார்க்குறான். இங்கே ஜிம்மன், நீங்கள் ஜின், அப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இங்கே யுங்கி, அப்படி கிடையாது, இவன் என் ட்வின் பிரதர் மாதிரியா? புரியலையே. இவன் சோல்மேட். அது மாதிரி என் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கான். நான் உங்களுக்கு அது பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன், சரியா? இது நானும் ஜிம்மனும் எப்படின்னு. அண்ட் இவன் ஜெயோ, இவன் தான் தெரியும் சார், ஷைலாம் படாத. கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெயஹோப்பும் கை கொடுக்குறான். சின்ன கை கொடுத்து இங்கே பேசியிருக்காங்க. இப்போ இங்கே 4 பேரும் பேசியிருக்காங்க. இங்கே யுங்கி, குழந்தைய நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். உங்கள் குழந்தையா? என் குழந்தை தான். நைஸ்.
ம். அப்போ யார் உங்களோட ஹஸ்பண்ட்? உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த உனக்கு சீனியர் இருப்பாங்கள்ல, ஜங்குக். இங்கே வந்து எங்கே தெரியுமாவா? ஜிம்னோட ஹஸ்பண்ட்ஸ் அவங்க இப்போ அப்படின்னு சொன்னானே. இங்கே வந்து ஜின் ஷாக்கிங்காக ஜிம்னை பார்க்குறான். ஜிம்னு அப்படியே ஷை ஆகி சிரிச்சுன்னுக்கான். ஆமாம் ஜின், அது அது ரொம்ப பெரிய கதை. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நானும் யோங்கி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சரியா? தயவுசெய்து சொல்லிடுங்கடா, இல்லைன்னா மண்டே வெடிச்சிடும். அப்புறமா பேசலாம், சரியா? ஆமாம், குழந்தையோட பேர் என்ன? எனக்கு ட்வின்ஸு. ஸோ இவன் பேர் ஜோன். அண்ட் இன்னொன்று நம்ஜூன் கையில் இன்னொன்று குழந்த இருக்குது, அவனும் பையன்தான். அவன் பேர் யுங்ஜுன். ஓ நைஸ், உங்களுக்கு ட்வின்னா? நம்பவே முடியல. அம்மா எப்போ கல்யாணம் ஆனது உங்களுக்கு? 1 வருஷத்துக்கு முன்னாடி தான். 1 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்களா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சேன்? நல்லாவே தெரியுது. எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் நடந்து குழந்த பிடிக்கும்? அதான் கேட்டேன். இங்கே வந்து எங்கே? அப்போ நீங்கள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா? ஆமாம், 1 வருஷம் நான் படிக்கலை. கஷ்டமாக இருக்கா? சேச்சே, இல்லவே இல்லை. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காகவே நம்ஜூன் என்னை நல்லாவே பார்த்துப்பான். ஆமாம், உங்கள் 2 புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஜென் வந்து ஜிம் கிட்ட கேட்க, இங்கே ஃபுல்லாக மேட்டர் தான். டயர்டாக்கி நடக்கவே விட மாட்டாங்க தெரியுமா? அப்படியே பண்ணிட்டுக்கப்புறம் என்னை பார்த்துப்பாங்கன்னு கேட்டால் பார்த்துப்பாங்க. என்ன கொஞ்சம் டைம் இருக்காது, மாஃபியா வாழ்ந்துலே இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? இல்லை, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் இருந்துருவாங்க. 2 பேருமே பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சு என்னை அப்படியே நேரில் பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோவும் பார்த்து இல்லையேன்னு பார்த்துப்பாங்க. சரி, இப்படியே பேசிக்கிறாங்க. இப்போ வந்து டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ வந்து கரெக்டாக தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் லைக் அந்த 3 நாளைக்கு முன்னாடியே வான்னு. பட் ஆனால் இல்லை, அவனுக்கு டைம் கிடைக்கல. ஸோ வந்து அது மேரேஜுக்கு முன்னாள் நாள் தான் வந்திருப்பான். இப்போ வந்து இங்கே வந்து அந்த மண்டபமே இருக்கும். ஸோ அங்கே வந்துடுறான். ஏன்னா அங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்கும்ல. ஸோ அங்கே தானே மேரேஜும் நடக்கும். ஸோ அங்கேயே வந்துடுறான். இவன் வந்துட்டு இங்கே வந்து ஜங்குக் நம்ஜூனை பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க வந்து குடுகுடுன்னு வந்து அவங்க ஜங்கு கிட்ட போகிறான். ஜங்கு போயிட்டு, இங்கடா ஜிம்னு. என்ன இவ்வளோ லேட்டு? உன் மேலே சம்மதம்லாம் இருக்கான். நேற்றுலாம் திட்டிகிட்டே இருந்தான் தெரியுமா? ஃபஸ்ட்டு அவன் இங்கேன்னு கேட்டான். அவன் என்ன இவங்க கூடயும் ஜேஎஃப் கூடயும் அதுக்கப்புறம் ஜின் அவங்களும். ஜின்னா? அம்மா கேட்கணும்னு நினச்சேன். நம்ஜூன், நீ என்ன இந்த பக்கம்? அதுவா, நான் வந்து இவங்களோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவோட, அது ஜின்னுக்கு தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். ஸோ அப்படியே நானோட ஹஸ்பண்டில். ஸோ அப்படியா? ஜின்னுக்கே தெரியாதா? ஜின்னுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க கூட வந்துருமேனே. ஐயோ, சரி நான் போய் ஜிம்னு பார்க்குறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மன் பார்க்கறதுக்காக தான் வந்து போக, இங்கே கரெக்டாக ஜின்னும் குழந்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளில வராங்க. ஓகேவா? அவங்க வந்து கையில் வந்து லைக் அந்த குழந்தை வந்து ஜிம்மன் கையில் இருக்குது. அப்படியே கொஞ்சிட்டே வரான். அச்சோ, என்ன அழகாக இருக்கீங்க. தூக்கம் வந்துடுச்சா? தூங்கணுமா? ஐயோ, என்ன அழகாக இருக்கீங்க, என்ன விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைகிட்ட பேசிகிட்டே வராங்க ஜின். என்ன குழந்தை இப்போ செம்ம அட்டாச் ஆகிட்ட போல், பிடிச்சிருக்கோ? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே கரெக்டாக தாங்க வந்துட்டு ஜிமன் இங்கே வந்து ஜிமன் வந்து தாங்க பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவனுக்கு அது வந்து ஷாக்கிங்காக இருந்தது, வந்துட்டான் அப்படின்னு, வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு அது கோவம் வருது. எப்போ வர சொன்னால் எப்போ வர நூறு? சாரி அது கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. நானும் ட்ரை பண்ண தான் வந்தேன். பட் ஆனால் நீ எதுவும் சொல்லாத. வா சின்ன, நம்ம போகலாம்.
ம் போகலாம். இங்கே வந்து வந்து என்ன பண்ணுதுன்னே தெரில, அவனுக்கு இஷ்டமாக இருக்குது. இங்கே ஜின் வந்து தாங்க பார்க்குறான். தாங்க பார்த்துங்க. ஹே தாங் என்னங்க இருக்கா? நான் உன் ஜூனியராக இருந்தேன். அதான் அங்கே இருக்குது. இப்போ தான் நம்ஜூனை பார்த்தேன். சரி ஓகே. ஏய் ஜிமின் போய் பேசு போ. நான் அதுக்கு பேசணும்? நான் ப்ராமிஸ்லாம் பண்ணான்னு தெரியுமா? நான்லாம் பேச போதில்ல. இங்கே வந்து தாங்க அப்படியே பாவமாக பார்க்குறான். இங்கே ஜின்னுக்கு சிரிப்பாக இருக்குது. இங்கே வந்து ஜின்னா ஹே பாவமாக இருக்குது. போய் பேசு, குழந்தைய கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்படியே பேச சொல்லு, நான் குழந்தைய வச்சுக்கிறேன். சரி ஓகே, நான் போய் நம்ஜனை பார்க்கேன். நீ இவங்க கூட பேசினது குழந்தை பார்த்துக்கோ சரியா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஜிம் போயிடுறான். இவன் தாங்க வந்து குழந்தையும் பார்க்குறான், ஜிம்னையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஜிம்மன் சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. நான் உன்ட்ட பேசவே மாட்டேன். இங்கே வந்து தான் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். யாரும் அவங்கள பார்க்கல. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப குழந்த அழகாக இருக்கே, கொஞ்சம் நீயும் குழந்தை கிட்ட வாங்க. எதுக்கு கிட்ட வாங்க? அப்போ தானே அப்படியே உனக்கும் அவனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குடா, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. மேட்ச் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வந்து தாங்கிட்ட போக. இங்கே வந்து தாங்க வந்து அப்படியே ஜிமன் அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். யாருமே அவனை பார்க்கல. ஒரு சின்ன பெக் மாதிரி தான் கிஸ் பண்ணியிருப்பான். இங்கே வந்து ஜிமன் அப்படியே ஃப்ளாட்டாக இருப்பான் அந்த கிஸ்ஸில். ஏய் தயா மன்னிச்சிரு, சாரி போ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஸோ இப்படியே வந்து தாங்க அப்படியே எப்படி சமாளிச்சுட்டு ஆனால் இப்படியே வந்து 2 நாள் 3 நாள் போகுதா? 2 நாள் 3 நாள்லாம் இல்லை, ஒரு நாள் போகுது. ஏன்னா வந்து 3ஆம் நாள் தானே வந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே யுங்கியோட மேரேஜ், யுங்கியும் ஜெயப்புக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஜிமன் வந்து ஒரு குழந்தை வச்சுருக்கான், இன்னொரு குழந்தை வந்து ஜின்கேல இருக்குது. இவங்களாம் வந்து அப்படி சிரிச்சுட்டு பேசியிருக்காங்க. ஜங்குக்கு, நம்ஜூனு, ஜிம்மனு, தாங்க இவங்களாம் பேசியிருக்காங்க. யுங்கி, ஜெயப்பு, சைபை அப்படி பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அப்படியே சிரிப்பேற்று வாங்க, குழந்தை கூட விளாட்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் யுங்கி ஜிம்மன் பிரியவே இல்லையே. யுங்கி கூடயே ஜிம்மன் இருக்கான், ஜிம்மன் கூடயே அந்த குழந்தையும் இருக்குது. அப்படியே வந்து பேசிக்கிட்டே வராங்க இவங்களாம். இப்போ வந்து இப்படியே ஒன்றா இருக்க நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்காகவே வந்து நம்ஜூன், ஜின், அதுக்கப்புறம் யுங்கி, ஜெஹோ, ஜிமன், அதுக்கப்புறம் தாங், ஜங்குக் இவங்களாம் வந்து தான் ஒன்றா சாப்பிட்றாங்க. பிரியவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறது அது இருக்குதுன்னு இருக்குது. இப்போ நைட் டைம். இப்போ இங்கே ஜங்குக் தான் யுங்கி கிட்டே போயிட்டு யுங்கி சொல்லுங்கள் ஜங்குக், இங்கன்னா ரூம் இருக்கா? எது கேட்குறீங்க? இல்லை அது நீ எதுக்கு கேட்குறீங்க நல்லாவே தெரியுது. இது எங்கள் கல்யாணம். நீங்கள் கொஞ்ச நேரம் அடக்கமாக இருந்தால் இன்னும் 2 நாளில் ஜிம்மனே எங்கள் கூட வந்துடுவான். அப்போ வீட்டுக்கு போய் பண்ணுங்கள் சரிங்களா? இல்லை இவங்க அது வந்து 1 வாரம் ஆச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆக போகுது? இதை போய் நீங்கள் ஜிம்மன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கள நான் அடிச்சிருவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஜெயப்பு பக்கத்தில் இருப்பான், அவனும் சிரிக்கிறான். இங்கே வந்து ஆமாம் சீனியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இப்போ வந்து நைட் ஆகுதுன்னு சொல்லல. ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட் ரூம், அங்கேயே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரிசப்ஷன்லேயே. அங்கே வந்து அது ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி தான். ஸோ அங்கே ஹோட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த கல்யாணம் நடந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹோட்டல் ரூமில் அங்கே ஒரு ஃபஸ்ட் நைட் ரூம் இருக்கும். அவங்க போகிறாங்க. இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட் அங்கே திரும்ப போயிட்டு இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜின் வந்து ரொம்ப டயர்டாகிருக்கான், ஜிம்மனும் டயர்டாக இருக்கான். இருந்தாலும் அந்த குழந்தை விட்டவே இல்லை ஜிம்மன். ஆனால் பக்கத்தில் வச்சுருந்தோம்னா இங்கே வந்து நான் ஜின் கொஞ்சம் வேலை வந்துச்சு, இன்றைக்கே கிளம்பிடலாமா? சரி ஓகே பிரச்சனை இல்லை, எனக்கும் டயர்டாக இருக்குது. இங்கே வந்து ஜிம்மன் அதான் டயர்டாக இருக்குன்றல, நாளைக்கு போங்களா? இல்லை ஜிம்மன் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் போய் ஆகணும். இங்கே வந்து ஜின் எனக்கு டயர்டாக இருக்குது, ட்ராவலும் ஒத்துக்க முடியாதுன்னு தோணுது குழந்தை வச்சுக்கிட்டு, நம்ம நாளைக்கு போகலாமே. வேலை வந்துருச்சு போகணும். இன்னைக்கு ஒரு நாள்
நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். இது ஹோட்டல் ரூம் தானே. சரி ஓகே, நான் வேணா கீ வாங்கிட்டு வரேன் சரியா? சரி. அப்படின்னு சொன்னா இங்கே வந்து ஜீவனும் ஐயா இந்த குழந்த கொஞ்ச நேரத்துக்கு எங்கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயர்டுலேயும் அந்த குழந்தை வச்சுருக்கான். இங்கே ஜின்னை சிரிச்சுட்டு ஆனால் குழந்த அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அப்புறம் நீயும் பெற்றுக்கலாம்ல. பெற்றுக்கலாம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு நான் தான் விட்டு வச்சுருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருக்காங்க. ஸோ வந்து ரூம் கீயும் வாங்கிட்டு நம்ஜன் வந்துடுறான். நம்ஜன் வந்துட்டு ஜின் ரூம் கீ வாங்கிட்டேன் போலாமா? போகலாமே. ஜிமன் குழந்தை கொடுக்குறியா? அதை நம்ஜன் கீழே கொடுத்துரு. இந்தா நம்ஜன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைய வாங்கிக்கிறான். இங்கே வந்து ஜின்னும் நம்ஜனும் பாய் சொல்லிட்டு இங்கே போயிடுறாங்க. நம்ஜன் வந்து ஜங்குக்கிட்டேயும் தேங்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஜின் வந்து ஜிம்முக்கிட்ட பாய் சொல்லிட்டு அவன் வந்து அவன் ரூமுக்கு போகிறான். அவங்க வந்து காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போவே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான். என்ன ஜிம்மன் குழந்தைய மிஸ் பண்ணுறியோ? ஆமாம் ஆமாம். அப்போனா நாமளே சொந்தமாக குழந்தைய உருவாக்கலாமே. கொன்றுவேன், என்னாலாம் முடியாது. ஏன்னா குழந்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ற, குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்ற, ஏன் பெற்றுக்க மாட்டியா? பெற்றுப்பேன், ஆனால் நீங்கள் குழந்தை கூட அட்டாச் ஆகிட்டிங்கன்னா எங்களை பார்த்தா அப்படியா இருக்குது? ஃபஸ்ட்டு நீ தான் எங்களோட பேபி, அதுக்கப்புறம் தான் செகண்ட். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே போகிறாங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ வந்து இதை நான் போன எபிசோட்லேயும் நான் முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு எல்லா எபிசோட்லேயும் வந்து ஒருத்தங்க மட்டும் வந்து எனக்கு லாஸ்ட்டில் நம்ஜன் அதுக்கப்புறம் வந்து யோங்கியும் ஜேஹோப்பும் வீமனுக்கும் வந்து சேர்ந்து 47 லாஸ்ட் எபிசோடில் வச்சுருங்க, எனக்கு லாஸ்ட் எபிசோட் அப்படி வேணும்னு வந்து எல்லா எபிசோட்லையும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எபிசோட் நான் பண்ணேன். ஸோ வந்து போன எபிசோட்லேயும் முடிச்சிருக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ தூரம் எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ ஆனால் எப்படியோ நான் வந்து இந்த சீரீஸ் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் சிறுகுட்டீஸ்.